ராகுல் டிக்கி நம்ம எல்லாரையும் விட்டு அவர் நிரந்தரமாக பிரிஞ்சு போனது மட்டும் இல்லாமல் நேற்று சாயந்தரமே அவருடைய வீட்டில் கடைசி ஊர்வலம் அவருக்கு நடந்து முடிஞ்சிருந்தது. இப்படி இருக்க அந்த கடைசி ஊர்வலத்துக்கு முன்னாடி ராகுல் டிக்கி அவருக்கு தந்தை இல்லை, ஆனால் தாய் இருக்காங்க. அவங்க அந்த கடைசி ஊர்வலம் கடைசி சடங்கு இது எல்லாமே நடக்கிறப்ப ராகுல் டிக்கி தாய் கதறி கதறி அவங்க அழுதுருக்காங்க. என்னுடைய பேச்சை ஒரு நிமிடம் நீ கேட்டிருந்தா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடந்திருக்காதே அப்படின்னு. இந்த மிகப்பெரிய இழப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் டிக்கி தாய் அவங்க கதறி கதறி அழுதுருக்காங்க. ஸோ அப்படி ராகுல் டிக்கி தாயார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் சுமார் இரவு 10:30 மணி அந்த நேரத்தில் அவர் ஈரோட்டில் இருந்து அவருடைய மனைவியை மீண்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக தான் ராகுல் டிக்கி அந்த பல்சர் பைக்கை எடுத்துட்டு அவர் போயிருக்காரு. ஸோ அந்த அன்டைமில் தேவையில்லாமல் இப்போ போக வேணாம், காலையில் போ அப்படிங்கிற மாதிரி ராகுல் டிக்கி அவர்கிட்ட தாயார் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் ராகுல் டிக்கி அதை கேட்காம தன்னுடைய மனைவி உடனே வந்து தன்னை கூட்டிட்டு, அதாவது வீட்டுக்கு மீண்டும் கூட்டிட்டு வரும்படி ஃபோன் பேசி சொல்லியிருக்கா. அதனால் நான் இப்போவே தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வரத்துக்காக நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ராகுல் டிக்கி அவங்க தாயார் அவங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல கேட்காம அந்த இரவில் சுமார் 10:30 மணி அளவில் அவர் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வரத்துக்காக தான் அவருடைய பல்சர் பைக்கை எடுத்துட்டு ராகுல் டிக்கி அவர் புறப்பட்டு போயிருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்த ராகுல் டிக்கி அவருடைய உடல் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவருடைய தாயார் கதறி அழுது சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் ராகுல் டிக்கி அவரை வந்து கூட்டிட்டு போகும்படி அவருடைய மனைவி அவங்க மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா ராகுல் டிக்கி அவரும் புறப்பட்டிருக்க மாட்டாரு. அவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடந்திருக்காது. இப்படி தன்னுடைய பேச்சை கேட்காம தன்னுடைய மகன் இப்படி புறப்பட்டு போய் பரிதாபமாக இப்படி எல்லாரையும் விட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு நேற்று ராகுல் டிக்கி அவருடைய அந்த கடைசி ஊர்வலம் நடக்கிறதுக்கு முன்னாடி இறுதி மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ராகுல் டிக்கி தாயார் யாருமே அவங்கள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கதறி அழுது அவங்களுடைய உச்சபட்ச வருத்தம், அதே போல் மருமகள் அவங்க மேலே இருந்த கோபத்தையும் அழுது நேற்று ராகுல் டிக்கி தாயார் அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க.